சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். எதை சொன்னாலும் காதில் வாங்குவதே கிடையாது. எப்பொழுதுமே அலட்சியமாகத்தான் இருக்கிறார். நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருப்பதற்கு காரணம் உன்னுடைய அலட்சியம்தான். யார் எதை சொன்னாலும் காதில் வாங்குவது கிடையாது. நீ செய்வதுதான் உன் வாழ்க்கையில் நல்லது என்று நினைக்கிறாய். நான் சொல்வதையும் கொஞ்சம் காதில் வாங்கு. சில சமயம் நான் அசரறியாக சில வார்த்தைகளை சொல்வேன். அது உனக்கும் புரியும். ஆனால் அதை அனைத்தையுமே காதில் வாங்காமல் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நகர்ந்து விடுவார். அப்படியெல்லாம் இருக்காதே. நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு பின் அதிகமாக காரணங்கள் இருக்கும். நான் அவ்வளவு எளிதில் யாரிடமும் வந்து எதுவுமே சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில் எதுவும் செய்ய மாட்டேன். அப்படி நான் ஒரு விஷயம் செய்கிறேன் என்றால் அவர்கள் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்தவர்கள் என்று சற்று யோசித்துப்பார். அடிக்கடி உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீ அலட்சியத்தை காட்டித்தான் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறாய். அதே போல நிறைய நல்லதுகளையும் உன் வாழ்க்கையில் விட்டிருக்கிறாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அனைத்து சுப நிகழ்வுகளையும் சற்று பார்த்தால் அனைத்துமே உனக்கு நல்லது நடக்கும். ஏதாவது நடக்க போகிறது, கவனமாக இரு. நீ இதை பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் நன்றாக இருப்பாய் என்று சொன்னால் அப்பொழுது கேட்கிறாய். அதற்கு பின்பு அதை மறந்துவிட்டு நீ பாட்டிக்கு உன்னுடைய வேலையை செய்ய துவங்குகிறாய். நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்து. நிச்சயமாக உன் வாழ்க்கையானது முன்னேறும். அதை விட்டு என்னுடைய பேச்சை கேட்காமல் இருந்தால் நான் எதுவுமே செய்யவும் முடியாது. அடுத்தடுத்து எதையும் சொல்லவும் மாட்டேன். உன்னை நான் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறேன், அது உனக்கு தெரியுமா? நிச்சயமாக உனக்கு தெரியாது. ஏனென்றால் நீதான் என்னை எப்பொழுதுமே மதிப்பதே கிடையாது. அலட்சியமாகத்தானே இருக்கிறாய். இப்பொழுது சொல்கிறேன், உன் நல்லதுக்காக சொல்கிறேன். இனிமேலாவது நான் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் அதை கொஞ்சம் காது கொடுத்து கேள். இதுவரை எத்தனையோ நீ என்னை அலட்சியம் செய்திருக்கலாம். பின்பு அதற்கான விளைவுகளை நீ சந்தித்தும் இருக்கலாம். ஆனால் இதற்கு பின் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் இருக்க வேண்டும். எந்த ஒரு தவறும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை கேட்டால் மட்டுமே போதும். நான் சொல்வது போல் நடந்தால் மட்டுமே போதும். உனக்கான அனைத்துமே உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். என்னுடைய தங்கமே, உன்னுடைய அப்பா நான் எது சொன்னாலுமே அதற்கு பின் காரணம் இருக்கும். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? சுபம்தான். எல்லாமே சுபமாக நடக்க உள்ளது. இப்பொழுதுதான் நீ சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும். உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ நிதானம் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் அவசரப்படுகிறாய். அவசரப்படாதே. இதற்கு முன்பு அவசரப்பட்டுத்தான் அனைத்தையுமே இழந்தாய். இதற்கு பின்பு, அதாவது இனி உன் வாழ்க்கையில் எதையுமே அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்யாதே. நீயாக இரு. அடுத்தவர்கள் சொல்கிறார்களே என்பதற்காக எந்த விஷயத்திலும் போய் இறங்காதே. உனக்கு ஒன்று தேவை என்றால் அதற்காக போராடு. வாழ்க்கையில் நிச்சயமாக தேவை என்றால் கஷ்டப்பட்டு அதை உனக்குள் வைத்துக்கொள். அதை விட்டுவிட்டு நீ இதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று மற்றவர்கள் சொன்னால் செய்ய வேண்டாம். அதனால் பல பிரச்சனைகள் கூட உன் வாழ்க்கையில் வர இருக்கிறது. எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு உரிமையை கொடு. நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது. நல்லது மட்டுமே நடக்கும். எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்காக. தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.